தௌஹீத் ஜமாத் மணவாளன் நகர் கிளை சார்பாக நடக்க இருக்கும் குடும்பவியல் தர்பியா ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஏற்பாடு பண்ணப்பட்டு உரையெல்லாம் நிகழ்ந்தது. ஆனாலும் உங்களுக்கு அந்த அறிவு தாகம் அதிகமாக இருப்பதை உணர்ந்து மேலும் உரை நிகழ்த்தப்படுகிறது. இந்த உரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு மூமினுடைய குடும்பம், ஒரு முஸ்லீமுடைய குடும்பம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு என்பது பெண்களுக்கு தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெண்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல இடத்துல சொன்னால் கூட நல்ல பெண்கள் என்று ஒரு அடையாளப்படுத்தி ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அது யாருக்காவது தெரியுமா அந்த வசனம்? நல்ல பெண்கள் என்று சொல்லி பெண்களை அடையாளப்படுத்துகிறான். அந்த பெண்களுடைய தன்மையை பற்றிய அந்த வசனத்தை சொல்ல தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? திருமறை குர்ஆனில் நல்ல பெண்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம், அவர்களுடைய தன்மை, கட்டுப்பட்டு நடப்பவர்களும் அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்பவர்களும் நல்ல பெண்கள். வசனம் இருக்கா? குர்ஆன்ல வசனம் இருக்கா? படிக்கவே இல்லையா அந்த மாதிரி வசனத்தை? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நல்ல பெண்களுக்கு உதாரணம் என்ன சொல்றான்னு சொன்னால், அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள், அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். சிசிடிவி கேமரா வச்சுலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்போ கண்காணிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைலாம் இருக்காது. அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அவர்கள்தான் நல்ல பெண்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தருகிறான். அப்போ கட்டுப்பட்டு நடப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு பெண்ணோ ஆணோ அவர் மார்க்கத்தில் கட்டுப்படுவது என்பது ரொம்ப ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எதற்கு கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி நாம் யோசித்தோம்னு சொன்னால், அவர்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறானோ, மார்க்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும், உண்மைக்கு கட்டுப்பட வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், நல்லதுக்கு, கணவன் கெட்டதை சொன்னால் அதுக்கு கட்டுப்பட தேவை கிடையாது, பெற்றோருக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்கள் தீயதை சொன்னால் அதுக்கு கட்டுப்பட தேவை கிடையாது. அப்போ கட்டுப்படுதலில் அல்லாஹ் எதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறானோ அதில் எல்லாமே நாம் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். இந்த உலகத்தில் நாம் எப்படி குடும்பமாக வாழ்கிறோமோ அதே மாதிரி மறுமையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மூமினுடைய அடையாளமாக இந்த கட்டுப்பட்டு நடத்தல் என்கின்ற அந்த விஷயம் இருக்கிறது என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதுவும் பெண்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் தனது கணவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். எல்லா கணவனும் எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய நிலைமை அது கொஞ்சம் ஸ்க்ரீன் நாங்கள் தள்ளி போட்டு அவங்க தெரியணும், முகம் தெரியும். ஸ்க்ரீனை இல்லை, ஸ்க்ரீன் ஏன் இழுத்து போட்ட இல்லை, நல்லாவே இல்லை. அப்படி இருக்கு. அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த கணவரிடம்தான் அதிகமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நிலை என்பது பெண்களுக்கு இருக்கும். அந்த கணவன்மார்கள் பல்வேறு வித சூழலில் உலகத்தில் பொருளாதார ஈட்டக்கூடிய ஒரு நிலையில் அல்லது அன்பை உங்கள் கூட செலுத்துகிற பரிமாறக்கூடிய நிலையில் அவர்களால் முழுமையான பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி எல்லாம் நம்மிடம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக பல்வேறு சூழலில் மனக்கசப்பு ஏற்படுகிறது. அதன் காரணமாக பல சண்டை சச்சரவுகள் கூட குடும்பத்தில் ஏற்படுகிறது. நன்மையை நோக்கி போகக்கூடிய ஒரு குடும்பம்
தீமையை நோக்கி போவதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்போ இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நம்மிடம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில், அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு எது நமக்கு வாழ தகுதியானதோ, அது மறுமைக்கு எப்படி பலன் தருமோ, எந்த நிலையில் இந்த சிந்தனையோடு நமது எதிர்பார்ப்புகளை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும். மாறாக நாம் இந்த உலக வாழ்க்கையை மையப்படுத்தி, பிற மக்களுடைய உலக நடத்தையை மையப்படுத்தி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய தீமையாக மாறும் என்பதை மூமினாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீயவர்களுக்கு உதாரணமாக 2 பெண்மணிகளை காட்டுகிறான். அந்த 2 பெண்களும் எதற்காக தீயவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான் என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த 2 நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்களாக இருந்தார்கள். அப்போ நல்ல கணவனுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்க முடியும், எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்கின்ற அந்த நிலையை உணராமல் அவர்கள் தீமையை செய்யக்கூடியவர்களாக, கட்டுப்பாடு இல்லாதவர்களாக நடந்த காரணத்தினால் அவர்களை தீயவர்களுக்கு உதாரணமாகவே அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அவர்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? திருமறை குர்ஆனில் 2 தீய பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபியுடைய மனைவி. நூஹ் நபிங்கிறது ஒரு நபி. அவர் மிக சிறந்த ஒரு நல்ல நபியாக இருந்தார். 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவருடைய மனைவி அவரை மதிக்கவில்லை. அந்த நல்ல மனிதருடைய நேர்வழி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த நபியை புறக்கணித்தார். இந்த உலகத்தில் ஏராளமான மக்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதே மாதிரி செயல்பட்டு அந்த நபியுடைய திருப்தியை பெறாமல் ஒழுங்கினமாக அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் தீயவர்களுக்குடைய உதாரணமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். அதே மாதிரி லூத்து நபியுடைய மனைவி, அவரும் ஒரு நபியாக இருந்தார். உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார். அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்ட அவருடைய மனைவி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த நபியை புறக்கணித்தனர். அதனால் அவர்களையும் அல்லாஹ் தீயவர்களுக்கு உதாரணமாக ஆக்கிவிட்டான். அப்போ இதில் உங்களுக்கு புரியக்கூடிய செய்தி ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்தி? இதில் என்ன செய்தி இருக்கிறது? ஒரு கணவன் நல்லவராக இருக்கிறான். அந்த கணவனுடைய நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லி இன்னும் நன்மையாக அதிகரித்து கொள்வதற்கு பதிலாக அந்த கணவனுக்கு மாறு செய்து கட்டுப்படாத ஒரு நிலையை நோக்கி போய் தீயவர்களுக்கு முன்னுதாரணமாக அந்த பெண்கள் ஆனார்கள் என்ற ஒரு நிலையை திருமறை குர்ஆனில் நம்ம பார்க்குறோம் என்று சொன்னால் இந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் ஏகத்துவ குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்மை என்ன, மறுமை என்ன, மறுமை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கிறது. வல் ஆஹிரத ஹைரு வாபுகா, அதுதான் உண்மையானதும் நிலையானதுமாகும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்பேற்பட்ட அந்த மறுமையை நம்பக்கூடிய நாம் அந்த மறுமையை அடைந்து விடாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த கட்டுப்படாத தன்மை நம்மிடம் வந்துவிடக்கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் நல்லவர்கள். நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அந்த சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக 2 பெண்களை சுட்டி காட்டுகிறான். அந்த பெண்கள் பெயர் என்ன தெரியுமா? இம்ரானின் மகள் மரியம். இம்ரானுடைய மகள் மரியம் என்ன அவங்க நல்லது செஞ்சாங்க, அதனால் முன்னுதாரணமாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். அதை பற்றி ஏதாவது செய்தி குர்ஆனில் இருக்கிறதா? அவர்கள் தனது கற்பை பேணி காத்து கொண்டார்கள். அதனால் அது எப்படி உதாரணப்படுத்த முடியும்? ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு நிற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்கள் கற்பை பேணி பாதுகாத்து கொண்டு அவர்களை முன்னுதாரணமாக ஆக்கினான் என்று சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால்
அதில் என்ன புரிதலை நீங்கள் அதை புரிஞ்சு சொல்கிறீங்க? அவங்க கற்பை காத்து கொண்டதுனாலே அவங்க முன்னுதாரணமான பெண்களாக இருக்கிறாங்களா? அதை பற்றி விரிவான செய்தி ஏதாவது குரானில் இருக்குதா? அவர்கள் எந்த ஆணும் தீண்ட கிடையாது, அது அவர்களே சொல்கிறாங்க. ஒரு ஒரு குழந்தை பற்றி நற்செய்தியை உனக்கு சொல்ல வருகிறேன் என்று சொல்லி வானவர்கள் சொன்னபோது, இது என்ன ஆச்சரியம், எந்த ஆணும் என்னை தீண்டது கிடையாது, நான் விபச்சாரியாகவும் இருந்தது கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க, அப்படித்தான் இது இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய ஆணை, அல்லாஹ்வுடைய அந்த ஒரு செய்தியை அவர் ஏற்படுத்தும் விதமாக அவருக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான், ஒரு அற்புதத்தை வழங்கி அதன் மூலமாக அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வானவர் சொல்லுவார். அப்போ ஒரு பத்தினி பெண், ஒரு சின்ன பெண்ணு, ஒரு பத்தினி பெண்ணாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு குழந்தை அற்புதமான முறையில் கொடுக்கப்படுகிறது. சமுதாயத்தில் அவர்களுடைய நிலைமை என்ன? இதுதான் ரொம்ப கேள்வி. சமுதாயத்தில் பார்த்தான்னு சொன்னால் அவர்களை கண்டமானி திட்டுறாங்க. எந்த அளவுக்கு திட்டுறாங்கன்னு சொன்னால், ஹாரூனின் சகோதரியே, உங்கள் பெற்றோர்லாம் நல்ல பெற்றோர்களாக தானே இருந்தாங்க, உங்கள் குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தானே, இப்படி ஒரு காரியத்தை செய்திட்டியே அப்படின்னு சொல்லி அவர்களை பழித்தார்கள் என்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். இந்த பழி சொல்லை அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் கற்பான ஒரு ஒழுக்கமான பெண்மணி, அவர்கள் உண்மையான ஒரு பெண்மணி. ஆனால் சமுதாயத்தில் ஒரு பழி சொல்லு அவர்கள் மேல் விழுகிறது, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாருக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள்? அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் தான் உங்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். மூமின்களுக்கு முன்மாதிரியாக அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால், அவர்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை எந்த தவறும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு நிலையில் அவர்களை அல்லாஹ் முன்னுதாரணமாக ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை திருமறை குரான் வாயிலாக நாம் பார்க்குறோம். அப்போ அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதே விளங்க முடியுதா இல்லையா? கட்டுப்படுதலுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய பரிசை வழங்குகிறான். அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த கற்பு நெறிக்கு சவால் விட்ட போது கூட அதை பொறுமையாக அணுகினார்கள். இதோ குழந்தை, இந்த குழந்தையை போய் கேளுங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் குழந்தையை தான் பேச வச்சானே தவிர இவர்களை ஒரு பயங்கரமான நான் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு சொல்லி பெரிய நிரூபிப்பதற்காக பெரிய அளவுக்கு அவர்கள் போராடவில்லை. அவர்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ்வுக்காக என்பதனால் அவர்களை அல்லாஹ் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான். அதில் ஒரு கட்டுப்படுதல் என்பது வெளிப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு நபர் யாருன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அவர்களையும் அல்லாஹ் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்கினான். அவர்களுடைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் எதுக்கெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் அவர்களுக்கு கொட்டி கிடந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு ஃபிரௌனுங்கிற மிகப்பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜா தன்னை கடவுளுங்கிற அளவுக்கு அவனுடைய ஆணவமான போக்கை வெளிப்படுத்துகிறான். அந்த அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவுடைய மனைவியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ராணியாக உலகத்தில் இருப்பார்கள். நாம் எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் ஆல்ரெடி அவர்களுக்கு இருக்கிறது. மாளிகைகள், கோபுரங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இல்லாத ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு உலகத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அவன் தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புருஷன்தான், ஆனால் அவன் பொய்யனாக மாறிவிட்ட காரணத்தினால், அவன்கிட்ட உண்மை இல்லாத காரணத்தினால், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கே சவால் விடுகிறான் என்ற ஒரு நிலையில் இவன் பொய்யன். மூசா அந்த நபி சொல்வது தான் உண்மை, அவர்கள் இந்த சொல்லக்கூடிய அந்த கடவுள் தான் உண்மை, அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி அதை ஏற்று அவன் சொன்ன அந்த பொய்யனுக்கு மாறு செய்த காரணத்தினால் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிதானே?
ஃபிரௌனுடைய துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவர்கள் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நமக்கு என்ன செய்தி, அந்த செய்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் அதுவும் திருமறை குர்ஆன்லேருந்து தான் கிடைக்குது. அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு. ஆல்ரெடி உலகத்தில் நம்ம ஒரு சென்ட் இடம் கிடைக்காதா, ஒரு அரை சென்ட் இடம் கிடைக்காதா, நம்ம பெரிய ஒரு கொள்கையை வச்சிட்ருக்குறோம். அந்த கொள்கையுடைய பரிசு மறுமையில் வெற்றி, சொர்க்கம் நிச்சயமான ஒரு விஷயம், அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை தங்குமிடம். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் வாழும்போது அதோடைய நன்மை, அதனுடைய உண்மையான விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தை நோக்கியான ஒரு கவர்ச்சி தான். இங்கே ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அங்கே ஒரு மாளிகை இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம கூட இருக்கிறவங்க காரை வாங்கிட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க அந்த வண்டியை வாங்கிட்டாங்க, அங்கே இடம் வாங்கிட்டாங்க, அந்த வீடை கட்டிட்டாங்க, அதை கட்டிட்டாங்க, இதை கட்டிட்டாங்கன்னு சொல்லி இந்த அடுத்தவர்களை பார்த்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய நல்லதை இழக்கக்கூடிய, துன்பத்தை தேடி வரவழைக்கக்கூடிய, நமக்கு கணவன் கஷ்டப்பட்டுட்டு வருவான் வீட்டை, அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறோம். ஏன் இழந்து விடுகிறோம்? பக்கத்து வீட்டுக்காரி ஒரு செயின் போட்டிருந்தா நம்மளுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த நன்மையை நம்ம இழக்கிறோம். அவளுக்கு செய்தி இருக்கு, உன்ட்ட இல்லையா, உன்னை கட்டிட்டு என்ன மாறிக்கிறேன், எனக்கு என்னத்தை செஞ்ச, இப்படியெல்லாம் நமது வாழ்க்கையை இந்த உலகத்துக்காண்டி நாம் மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகத்தில் பெரிய மாட மாளிகை கோபுரத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு இருந்தது முத்தும் பவளமும் கொட்டி கிடந்தது. அவர்களுடைய நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படுவோமோ, அதை பெண்கள் என்னெல்லாம் ஆசைப்படுவான்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவர்களுக்கு கொட்டி கிடந்தது. இருந்தாலும் அவருடைய கணவன் அல்லாஹ்வுக்கு சவால் விடுகிறான் என்ற ஒரே காரணத்தினால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள் சொன்னால், இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை எழுப்பு, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய தொல்லையிலிருந்தும் நீ என்னை காப்பாற்று அல்லாஹ் அப்படின்னு கூறிய காரணத்தினால் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக அவர்களை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். திருமறை குர்ஆன்ல நீ படிக்கிறீங்களா இல்லையா? படிச்சிங்களா? யாரெல்லாம் படிச்சிருக்கா கை தூக்குங்க பார்ப்போம். கூட தான் குர்ஆன் படிக்கிறீங்களா? குர்ஆனை படிக்கிறதுல இவ்வளோ என்ன? அப்போ குர்ஆனை படிக்கிறதுக்கே ஒரு பாடம் நடத்தணும் பொழுது இருக்கே, தெரியுதா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அதை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறோம், அரபிலையும் ஓதுகிறோம், தமிழ்லையும் படிக்கலாம், ஃபோனில் இருக்கிறதுல ஃபோன்லேயும் இருக்குது. குர்ஆனில் படிக்கிறதே இல்லை. ஆனால் ஷார்ட்ஸ் அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். தள்ளி விடுற டைம் என்ன? 7 மணிக்கு ஆரம்பித்தோம், மகரிப்பு தொழுகிறோமோ இல்லையோ ஆரம்பிச்சுட்டு அப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு, நைட்டு சாப்பிட்றது கூட 1 மணி ஆகுது, சில பேருக்கு தூங்குறதுக்கு 3 மணி ஆகுது. அப்போ ஷார்ட்ஸை பார்க்குறோம், வீடியோவை பார்க்குறோம், பல்வேறு விதமான கெட்ட விஷயங்களை பார்க்குறோம். அதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஆப்பு? குர்ஆனுடைய ஆப்பு. அதை திறந்து படிக்கவே மாட்டேங்கிறோமே. அந்த ஆப் நம்மகிட்ட சொல்லுது, என்னை ரொம்ப நாளாக நீ பயன்படுத்தவில்லை, என்னை நீ அழிச்சிடு. சில மொபைலில் அப்படி சொல்லும். சில ஆப்புகளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஆப் உங்ககிட்ட பேசும். எப்படி பேசும்? ரொம்ப நாள் நான் சும்மாவே உட்காந்துட்ருக்கேன், என்னை அழிச்சிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சும் சில நேரத்தில். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்ம இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படிப்பதன் மூலமாக நாம் நேர்வழியை மேம்படுத்தி கொள்ள முடியும், நமக்குண்டான நம்பிக்கையை வழிபட்டு கொள்ள முடியும், மறுமையுடைய அந்த வெற்றியை உறுதி செய்ய கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களிடம் நன்னடத்தின் மூலமாகவே இது வந்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு என்பது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முழு தகுதியாகவே இந்த காரணத்தை தான் சொல்லி காட்டுகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் து ரப்பில் ஆலமீன். கட்டுப்பட்டு இப்ராஹிமே என்று நாம் சொன்னோம். உடனே அவர் கட்டுப்பட்டு விட்டார். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். என்ன விஷயம்? அல்லாஹ் எதுக்கு கட்டுப்படணும் சொல்லு, என்னால் முடியுமா முடியாதா? நான் முடியும்னு சொன்னால் அதை எனக்கு சொல்லு, நான் யோசனை பண்ணி நான் சொல்கிறேன். நம்ம தானே அப்படி தானே சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல்வேறு விதமான விஷயங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கிறது.
வட்டி வாங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் குரானில். அல்லாஹ்வின் தூதர் அதை நமக்கு முழுமையாக தடை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் கூட திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுக்க தடை வச்சிருக்கிறான். இந்த தடையை நம்ம எப்படி செய்கிறோம்? நமக்கு ஒரு 5 பவுன் சைக்கிள் புதுசாக வாங்கி தரான்னா வட்டிக்கு கொஞ்சம் வாங்கிடுங்க, 10,000 வாங்கிடுங்க நம்மளே சொல்கிறோம். ஒரு 2 வீலர் வாங்கினா வட்டிக்கு வாங்கிடுங்க, அது இல்லாமல் முடியுமா? ஒரு லோன் போடுறதா இருந்தால் போட்டுக்கிடுங்க. எவ்வளோ பெரிய அசால்ட்டாக இருக்கிறோம். கையில் நகையை அடமானம் வைக்கிறதா இருந்தால் உடனே சேட்டுக்கடையில், சில சேட்டு கடையில் பார்த்தான்னு சொன்னால் புர்கா போட்ட பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு தெரிய வேண்டாமா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை நாம் இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் நமது மறுமை வாழ்க்கை பாதிக்கும் என்று ஒரு நிலை அவர்களுக்கு தெரிய வேண்டாமா? அப்போ என்ன விஷயம், அது எனக்கு கட்டுப்பட முடியுமா முடியாதான்னு சொல்லி நான் யோசனை பண்ணி சொல்கிறேன் என்ற ஒரு நிலை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இல்லை. அவர்களிடம் கட்டுப்படு இப்ராஹிமே என்று சொல்லும்போது அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டேன், சரணடைந்தேன் என்று சொல்லிவிட்டார். அப்போ இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை தான் நம்ம பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வின் தூதருக்குடைய கட்டளைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்பதுதான் கட்டளையாக இருக்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் கட்டுப்படுதலில் முன்னோடியாக திகழ வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு, மார்க்க விஷயங்களுக்கு, அல்லாஹ் தடுத்த விஷயங்களில், அல்லாஹ் நமக்கு ஏவிய விஷயங்களில் எல்லாமே நாம் புரிந்து நல்லவற்றை உண்மைப்படுத்தக்கூடிய கட்டுப்பாடுக்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது குடும்பவியல் தர்பியா. அந்த குடும்பம் தான் ஒட்டுமொத்தமாக முன்னுதாரணமாக இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், தொழுகையில் நீங்களே ஓதுறீங்க. எப்படி ஓதுறீங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கம்மா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்தது போல் இந்த முகமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. அப்படி தானே ஓதுறீங்க? ஒவ்வொரு தொழுகையும் ஓதுறீங்க. அப்போ அந்த தொழுகையில் ஒரு குடும்பமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்த நிலையில் அவர்கள் மறுமையில் சந்திப்பார்கள் என்று சொன்னால், அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாமும் ஏற்படுத்த வேண்டும். கட்டுப்படுதல் என்பது நமக்கும், நமது கணவனுக்கும், நமது பிள்ளைக்கும், நமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் முழுமையாக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் எப்படி முழுமையாக கட்டுப்பட்டு இறைவனுடைய திருப்தியை பெற்றதோ அது மாதிரி நாங்களும் கட்டுப்பட வேண்டும் என்ற உறுதியான ஒரு நிலைக்கு நாமும் வர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மனைவி பெயர் சாரா. சாரா தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பேர் சாரா தானே? சாரா இன்னொரு மனைவி பேர் ஹாஜர். அப்போ சாராங்கிறவங்களை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க ஏகத்துவத்தில் முன்னோடியாக இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதுக்கு எந்த விதத்திலையும் மாறு செய்ய மாட்டார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவர்களோட மனைவியும் அப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது விதியாக இருக்குது? அப்படி ஏதாவது விதி இருக்குதா? அப்படி விதி இருந்ததுன்னு சொன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி நல்லவங்களாக இருந்திருக்கலாம் தானே? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி நல்லவர்களாக இருந்திருக்கலாம் தானே? அவர்களாம் நல்லவர்களாக இல்லையே. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி எப்படி நல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கட்டுப்படும் அந்த விஷயத்தில் உண்மையானவர்களாக இருந்தாங்க. கணவனுக்கு உண்மையாளர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரு மன்னரிடம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுவிடும். அதெல்லாம் உங்களுக்கு பல்வேறு பயானில் கேட்டிருப்பீங்க. அதை அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள். அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி அவர்களை காப்பாற்றினான் என்பதை திருமறை குர்ஆன்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹதீஸ்கள்லேருந்து பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் அந்த சாரா அம்மையாரை எப்படி காப்பாற்றினான் ஒரு கொடிய மன்னரிடம் இருந்துன்னு சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னால், அவர்களுடைய இபாதத் அல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய அந்த தொடர்பு என்பது சரியான முறையில் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டுப்பட்டார்களோ அதே மாதிரியாக அவர்களுடைய மனைவி சாரா அவர்களும் கட்டுப்பட்டார்கள். ஹாஜர் அவர்களை பற்றி திருமறை குர்ஆனில் நீங்கள் படிக்கலாம். அந்த குழந்தை, பருவ குழந்தை, சின்ன குழந்தையாக இருக்கும்போது கொண்டு போய் காட்டில் விட்டுருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது
அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்ராஹிமே இந்த பாலைவனத்தில் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து எதுவுமே பேசவில்லை. இது வந்து இறைவன் தான் கட்டளையிட்டானா அப்படி சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் போங்க, எங்களை இறைவன் பார்த்துக்கொள்வான் சொன்னாங்களா இல்லையா? நம்ம பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கெலாம் நல்லா இருக்குது. ஆனால் இது மாதிரியான ஒரு சூழலை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால் இது மாதிரி தான் சூழல் அமைய வேண்டும் என்று இல்லை. வீட்டில் கேஸ் இல்லைங்க, உங்கள் வீட்டில் கேஸ் இல்லை, உங்களுடைய நிலை எப்படி இருக்குது? பொறுமையாக அதை அணுகிறீங்களா? ஒரு கேஸ் வாங்க கூட துப்பு கிடையாது அப்படின்னு அணுகிறீங்களா? எப்படி அணுகிறீங்க? வீடை அமைதியை நோக்கி கொண்டு போகிறீங்களா அல்லது ஆர்ப்பாட்ட களமாக மாற்றுகிறீர்களா? ஒரு சின்ன துன்பத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? எல்லாமே சோதனை தானே. இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சோதனை. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு கேஸ் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் ஆர்ப்பாட்ட களமாக மாற்றுறீங்களா, அமைதியாக எதிர்கொள்கிறீர்களா? ஒருவேளை சாப்பாடு அல்லது உன் கணவன் தரக்கூடிய அந்த உரிமை தொகை உங்களுக்கு செலவுக்கு தரக்கூடியதில் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? எப்படி எதிர்கொள்கிறீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தெரியுமா? அவனுக்காகத்தான் அவன் உழைக்கிறான், அந்த குடும்பத்துக்காகத்தான் உழைக்கிறான். ஆனால் டெய்லி அவன்கிட்ட இருந்து நல்லதை அவர்கள் அனுபவித்துக் கொள்கிற போது நல்ல ஆளாக தான் இருக்கிறான். ஒரு நாள் அவன்கிட்ட இருந்து ஏதாவது அதிருப்தி வெளிப்படுமே ஆனால் நீங்கள் வந்து என்னத்தை கட்டிட்டு மாரடிச்சேன்னு கேட்குறீங்க. இந்த வார்த்தை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் உன்னைய கட்டிட்டு நான் என்னன்னா மாரடித்தேன், என்ன சுகத்தை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க. நீங்கள் நரகத்தில் அதிகமாக இருக்கிறீங்க. எதனான்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று அதிகமாக சபிக்கிறீங்க, இன்னொன்று கணவன்மாருக்கு நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறீங்க சொன்னாங்களா இல்லையா? எதுக்காக சொன்னாங்க? உங்களுக்கு வந்து உங்களை சிறுமைப்படுத்துறதுக்காக சொன்னாங்க. அதில் வந்து நீங்கள் படிப்பனை பெற வேண்டும், இந்த பண்பிலிருந்து விலக வேண்டும், குடும்பத்தை அமைதியாக நடத்த வேண்டும், கட்டுப்பட்டவர்களாக நடத்த வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டு நடத்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி 3 நாட்கள் எங்கள் வீட்டில் அடுப்பு எரிஞ்சதே கிடையாது தொடர்ந்தா மாதிரின்னு சொன்னாங்களே. அவர்கள் இந்த உலகத்துடைய ராஜாவுக்கல்லவா மனைவியாக இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கிறிய, உன்னை கட்டிட்டு எப்படி நான் மாரடித்தேன் அப்படின்னு எனக்காக சொன்னாங்களா? ஐஷா நபி சொன்னாங்களா? அப்சா சொன்னாங்களா? அவங்க மனைவிமார்கள் சொன்னாங்களா? சில அதிருப்திகள் மனிதன் என்கின்ற முறையில் அவற்றில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். மறுமையின் வெற்றியை தான் முழுமையாக எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளும் அதை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளலையா? அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ, அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பம் எதை நோக்கி பயணப்பட்டதோ அதை நோக்கிய ஒரு பயணம் தானே நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த கட்டுப்படுதல்ங்கிற அந்த எண்ணத்தில் நாமும் ஒருவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? இதை கவனத்தில் வைக்கணும். அந்த சாரா அம்மையார் வந்து அந்த காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு அல்லாஹ் வந்து இதை கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் போங்க, எங்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி உறுதியான ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்களா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அதுதான் அந்த கட்டுப்படுதலுடைய அந்த தன்மை. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள், மறுமைதான் உண்மையானதும் நிலையானதுமாகும். இது அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான் இல்லையா? அப்போ மறுமைதான் உண்மையானதும் நிலையானதும் என்று இருக்குமே. ஆனால் அந்த நிலையான அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக நாம் ஆக வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கட்டுப்படுதல் என்கின்ற நிலையில் அனைவரை விடையும் மிஞ்சிவிடக்கூடிய ஒரு நிலையை நாம் மேற்கொள்ள வேண்டும். பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் துன்பங்கள் என்பது இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் துன்பங்கள் என்பது இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? நம்பிக்கை கொண்டவரே, பொறுமை மற்றும் தொழுகை மூலம் அல்லாஹ்விடம் வந்து நீங்கள் உதவியை தேடுங்கள். பணி உடையோரை தவிர, கட்டுப்படுதல் உடையோரை தவிர மற்றவர்களுக்கு அது பாரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா? அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. இது ஒரு நீண்ட உரையாக அமைந்து விடக்கூடிய, ஏற்கனவே நீங்கள் உரையை கேட்டுட்டீங்க, ஒரு சிந்தனை தூண்டும் விதமான ஒரு செய்தி தான். அப்போ நமக்கு தேவை, உலக வாழ்க்கைக்கு தேவை கட்டுப்படுதல் என்கின்ற ஒரு தன்மை. அது ஆண்களிடமும் வெளிப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களிடமும் இருக்க வேண்டும்.
நல்லது கெட்டதை நோக்கி கணவன் எல்லா விஷயத்திலையும் சரியாக இருப்பான்னு சொல்ல முடியாது. வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வரான்னு சொன்னால் பல்வேறு கோணத்தில் வருவான். ஆனால் அவர் நல்ல நிலையை நோக்கி அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த கடமை என்பது நம்மிடம்தான் இருக்கிறது. இப்ராஹிமே இது அல்லாஹ் தான் கட்டளையிட்டானான்னு சொல்லும்போது ஆமாம் என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது அப்படின்னா நீங்கள் போங்க, அல்லாஹ் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவான், எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த உறுதியாக நின்றார்களா இல்லையா? அந்த உறுதிப்பாடு என்பது நமக்கு இருக்க வேண்டும். மறுமை வெற்றியை உறுதி செய்யக்கூடிய அந்த உறுதிப்பாடு என்பது நம் அனைவருக்கு இருந்தது என்று சொன்னால் அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் வெற்றியாக அமையும். மறுமையில் அல்லாஹ் குடும்பமாக எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக எப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய குடும்பம் சொர்க்கத்தில் இருக்குமோ அது மாதிரி நமது குடும்பமும் குடும்பமாக சொர்க்கத்தில் இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும். நாம் நமது கணவன் நமது மனைவி நமக்கு ஏகப்பட்ட கடமை இருக்கிறது. பெற்றோர்களை கவனிப்பது, பிள்ளைகளை பாராட்டுவது, சீராட்டுவது, அழகான முறையில் வளர்ப்பது என்று சொல்லி இந்த உலக கடமைகள்லாம் நேர்கோட்டில் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது. இதை அழகான முறையில் நாம் பேணினோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நமக்கு நிச்சயமான ஒரு நிலையை அடைய ஏதுவாக இருக்கும் என்ற இந்த சிந்தனை பெற்றவர்களாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.